அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம முந்தைய பதிவில் செல்ஃபா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவை, என்ன விஷயங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி இந்த பதிவில் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்களுக்கும் சரி, இன்ஸ்டியூட் நான் போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேவைப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். யாரும் எந்த இன்ஸ்டியூட்டை பற்றியும் நம்முடைய இந்த பதிவில் தவறாக கருத்து பதிவிட வேண்டாம். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வேறு ஏதாச்சும் இடத்துல காட்டிக்கலாம். இங்கே அது வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் அது நடந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நண்பர்கள் யாரும், இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க, யாரும் அந்த மாதிரி கருத்து பதிவிட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றவங்களை எடுத்துப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்க போகிறீங்க, ஒரு அமௌண்ட் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஒரு பிரான்ச்சில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள், உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு பிரான்ச்சாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எக்கச்சக்கமான பிரான்ச் வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம். அங்கே போய் நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ண போகிறீங்களோ, எந்த இடத்துக்கு நீங்கள் கிளாஸுக்கு போக போகிறீங்களோ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கிளாஸ் எப்படி போகுது, நீங்கள் ஜாயின் பண்ணலாமா, இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக கூட வரலாம், பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 4 இன்ஸ்டியூட் 3 இன்ஸ்டியூட் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி அதில் எந்த விஷயங்கள் பாசிட்டிவ் உங்களால் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஏற்ற பாசிட்டிவ்ஸ் அங்கே இருக்குது, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அங்கே இருக்குது, எந்த நெகட்டிவ்ஸ்லாம் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும் அப்படின்ற இன்ஸ்டியூட்டை 100% நம்பி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணுறது. அப்போ இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கும். தப்பித்தவரி கூட எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை ப்ரோ, நான் படிக்கவே வரல, நான் சும்மா இங்கே வந்தேன், சும்மா ஒரு வாரம் இருப்பேன் அப்படின்றவங்க கூட தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை அப்படியே முழுக்க மாற்றி விட்டு போயிடுவாங்க. ஸோ யார் ஒருவர் உங்களை போல் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரோ, நான் கண்டிப்பாக இங்கே கிளியர் பண்ணிட்டு தான் நான் போவேன், எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கேன், படிப்பேன், என்னுடைய வேலை, நான் இங்கே வந்த வேலை படிப்பேன், படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் பாஸ் பண்ணி வேலை கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யார் இருக்காரோ அவரோட நட்பு வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நானும் அனுபவிச்சிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன் அதை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது புரியல அப்படின்னா தாராளமாக கேளுங்க. எனக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்குறதுக்கு கூச்சப்படாதீங்க, டவுட் கேட்குறதுக்கு கூச்சப்படாதீங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான். அவங்களுக்கும் உங்கள் இன்ஸ்டியூட் சேலரி கொடுத்து அவங்களையும் வச்சுருக்காங்க. அவங்களும் தப்பாக எடுத்துக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கும் நாலேஜ் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேளுங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. கேட்குறது கூச்சப்படாதீங்க. அப்படி ரொம்ப கூச்சமாக இருந்தாலும் நான் யார்ட்டையும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ அங்கே ஸ்டாஃப்ஸ்டையோ போய் தனியாக போய் என்ன பண்ணிக்கங்க, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. 4th விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சிலபஸோ ஒரு டாப்பிக்கோ கம்ப்ளீட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கீங்க, இதை நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க நடத்தி கொடுக்குற வரைக்கும் முடிஞ்சளவு அதை ட்ரை பண்ணி நடத்தி கொடுக்க பாருங்கள். ஏன்னா எக்ஸாம்ஸுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்றத புரிய வச்சு கேளுங்க. எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க, அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண பார்ப்பாங்க, அப்போ வரும்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்பாங்க. எங்களுக்கு முடிஞ்சளவு சீக்கிரமாக நடத்தி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். அவங்க எந்த அளவுக்கு அதை கம்ப்ளீட்டாக முடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்டுமே எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு 8 கிளாஸ் தான் அப்படின்றத வச்சுருப்பாங்க. ஒரு ஐஎன்எம் அப்படின்னா ஒரு 7 கிளாஸ் தான் அப்படின்றத வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்களும் முடிக்கணும். ஒரு சில டாபிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அடுத்த கிளாஸில் ஏதாச்சும் சொல்லுவாங்க, இல்லை மோஸ்ட்லி அப்படின்னா எடுத்து கொடுத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கேட்டு உங்களுக்கு மிஸ் பண்ண கிளாஸை நீங்கள் வாங்கி முடிச்சுக்கோங்க. சிலபஸை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக அவங்க சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இது 3rd விஷயம். இன்னொன்று, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஃபோன் மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஆனால் இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வருவான், அவன் கொஞ்சம் பெரிய வேலையை பார்த்து விட்டு போவாங்க. ஏதாச்சும் ஏற்கனவே மீன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலேஜில் ஒருத்தனை பார்த்துருப்பான், சும்மா ஒரு மாதிரியாகவே சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் தானே அவனை பார்த்து திரும்பிட்டு போகிறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. வா மச்சான் படத்துக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க, வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். செகண்டு,
நிறைய வேடிக்கை பார்க்குறதுக்கு இருக்கும், டைம் இருக்கும், நிறைய புதுசாக ஃப்ரெண்ட்ஸை நம்ம கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த விஷயங்கள்லாம் நிப்பாட்டிட்டு நான் எக்ஸாமுக்கு படிக்க வந்திருக்கேன், படிக்க வந்தது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்றத நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் உங்களுடைய முதல் வேலை எது அப்படின்னா படிக்க வந்தது தான் அப்படின்றத மறக்காமல் இருந்துருங்க அப்படின்றது முதல் விஷயமா நான் சொல்லிக்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணிக்கங்க. படிக்க வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்து படிக்க உட்காருங்க. ஸ்டடி ஹால் கரெக்டாக கொடுப்பாங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டடி ஹாலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்டடி ஹால்ஸ் எங்கே கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் உருவாக்குறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்து கரெக்டாக நல்லா படிக்க தோணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறம் அங்கே நீங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஹால் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து படிக்கிறப்போ மாற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம், தெரிஞ்சுப்போம். அந்த விஷயங்கள்லாம் படிப்பை சார்ந்து விஷயமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது ஒரு டிஎன்பிஎஸ்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் வருவீங்க. அந்த ஐடியா கிடைக்கிறதுக்கே ஒரு 2லேருந்து 3 மாதம் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டு டெவலப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு உங்களால் எந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடுங்க. ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம்ஸ் நிறையா இருக்கப்பயே நீங்கள் ஓடுங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்னா படிக்கவே தோணாது. அது வந்து உண்மை. படிக்கவே தோணாதுன்னா 10 மணி நேரம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா படிப்போம்னா, எக்ஸாம் இல்லை அப்படின்னா நம்ம சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலாம்னு நம்ம ஒரு 5 மணி நேரம் தான் படிப்போம். ஸோ வந்து இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் வந்தோன்னே ஒரு ஃபயராக இருப்போம். அந்த ஃபயரோடு நீங்கள் படித்து சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸில் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் தான் இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். டெஸ்ட் போட்டாங்கன்னா கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். நீங்கள் பார்த்து இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணணும், பார்த்து ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் கேட்டு கவர் பண்ணி முடிச்சுக்கணும். உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கணும். உங்களுடைய நோட்ஸை நீங்கள் பக்காவாக வச்சுக்கணும். தென் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறது அவங்க கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் யாருமே அந்த இன்ஸ்டியூட் கிளாஸஸோ இதோ அட்டன் பண்ண மாட்டோம் பெருசாக. அதுக்கப்புறம் நம்மளாக உட்காந்து நம்மளாக படித்து போகிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ அது நீங்கள் என்ன வந்துடுவீங்க அப்படின்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்கோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் தான் நம்ம சொல்ல வந்த விஷயம். என்னுடைய அனுபவத்துலேருந்து சொன்னேன், நான் யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல. ஏன்னா நானும் வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதில் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்ஸ்டியூட்டில் நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எப்படி கேர்ஃபுல்லாக நம்ம நடக்கணும், காயினை ஊற்றணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பக்காவாக நடந்துக்கங்க. நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் யூஸ்ஃபுல்லான வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.